அனைவருக்கும் வணக்கம். நம்ம உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இப்ப என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார்மர் புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நெறைய பேர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்வம் காட்டல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விருதாச்சலத்தில கேவிகேல ஒரு பயிற்சி வகுப்பு போயிருந்தேன். அங்க பார்த்தாக்கா ஒரு 100க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தாங்க. அனைவருமே ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஃபார்மர்ஸ் புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது. அது நம்மளுடைய விவசாய பொருட்களை நம்மளே என்னைக்கு ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்கின்ற பொருளை மதிப்பு கூட்ட விக்க தெரியுதோ, அப்பதான் நீங்க வந்து முன்னேற முடியும். உங்களுடைய உழைப்புக்கான பலனை நீங்கள் பெற முடியும். நீங்கள் உற்பத்தி செய்ற பொருள நீங்க அப்படியே நீங்க விற்பனை செய்தால், அதுல ஒண்ணும் பெரிய லாபம் கிடைக்காது. அதனால நாம ஒரு குழுவாக இணைந்து எனக்கு அனுபவம் இருக்கு. ஒரு 20 வருடங்கள் அனுபவம் இருக்கு. எந்த பொருளை எப்படி மதிப்பு கூட்டலாம். இப்ப அரிசி இருக்குன்னா, அரிசியில 100 வகை செய்யலாம். என்னென்ன செய்யலாம்னு உங்களுக்கு தெரியாது. வெறும் சாதம் தான் நீங்க செய்வீங்க. தோசை செய்வீங்க, இட்லி செய்வீங்க, புட்டு செய்வீங்க, இடியாப்பம் செய்வீங்க. அதுல ஒரு 100 வகை நீங்க உணவுகளும், நொறுக்கு தீனிகளும், இடியாப்பம், புட்டு, தோசையே ஒரு 1000 வகையான தோசை, இந்த மாரி நெறைய செய்யலாம். இதெல்லாம் வந்து பெரும்பான்மையானோருக்கு தெரியாது. அந்த மாரி கேழ்வரகு இருக்கு. கேழ்வரகுல 100 வகை செய்யலாம். கம்புல செய்யலாம், சோளத்துல செய்யலாம். இப்போ ஒவ்வொரு தானியங்களும் அப்படி பண்ணலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம உற்பத்தி பண்ற பொருள்ல நஞ்சில்லாத உணவை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நம்ம நோக்கம். அதுக்கு நம்ம குழுவாக பயணித்து ஒரு 100 பேரோ, 1000 பேரோ, 5000 பேரோ நம்ம ஒரு குழுவாக பயணித்து நம்மளுடைய பொருட்களை நாம் மதிப்பு கூட்டி, நாம் எடுத்துக்கொள்வது, மற்றவருக்கு நமக்கு தெரிந்தவர்களுக்கு பயன்படுத்த கொடுப்பது. இதன் மூலமாக இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்துல அமுல் ஒரு பெரிய நிறுவனமா 140 நாடுகள்ல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு கூட்டுறவு முயற்சியில தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். இன்னைக்கு 30 அதாவது பால் அதிக உற்பத்தி செய்கின்ற நாடுகளை விட, இந்தியாவினுடைய பால் உற்பத்தி அதிகமா போயிடுச்சு. அதான் அமுல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது கூடி முயற்சி செய்தால் கோடி நன்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட விவசாயிகள்ட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல. யாரும் ஒருவர நம்ப தயாரா இல்ல. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்ல. ஒரு சோம்பேறித்தனமாகவும், இதுக்கு எங்க கிடைக்கும்னு ஒரு தேடல் இல்லாமயும் இருக்கிறோம். முயற்சி செய்யுங்க. நம்ம கடலூர் மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு எஃப்.பி.ஓவும், இல்ல எஃப்.பி.சி.யும் பெரிய அளவுல இயங்கல. இதுதான் உண்மை. சும்மா பேருக்கு ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ அரசு கொடுக்கக்கூடிய உரங்களையோ, மானியங்களையோ, மத்த ஏதோ வாங்குறாங்க. மத்தபடி ஒரு பெரிய அளவுல பயன்பாட்டுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனமும் இருக்கிறதா இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அப்படி இருந்தா தெரியப்படுத்துங்க. மிக்க மகிழ்ச்சி. அதனால அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவசங்களுக்காக மட்டும் நாம இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்காம, அவங்க குடுக்குற மானியத்த நீங்க பண்ணாம, நமது பொருளை நாம் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். ஒரு நல்ல பொருள வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப விஷம் கலந்த உணவுகளை அது தனி ஒரு வீடியோவா கூட போடுறேன் பாருங்க. அது நெறைய இன்னைக்கு உற்பத்தி செஞ்சு விவசாயிகளே குடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு சாபக்கேடான ஒரு விஷயமா இருக்கு. போட்டி, பொறாமை, 2வது வருமானம் வேணும்ன்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு தவறுகள செஞ்சுட்டு இருக்காங்க. அது எங்க போய் நிறுத்த போகுது நம்மளன்றது தெரியல. இன்னைக்கு வரக்கூடிய கேன்சர், சுகர், பிபி, கிட்னி ஃபெயிலியர் இதுக்கெல்லாம் மூல காரணம் அதுதான் என்பது தெரியாம பண்றாங்க. அதனால நஞ்சில்லாத உணவுகள குடுக்க நாம தயாரா இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் அவசியம் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம கடலூர் மாவட்டத்துல ஒரு நிறுவனத்த நம்ம தொடங்குவோம். அத சிறப்பான முறையில செயல்படுத்துவோம். நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோசகரா மட்டும் தான் இருக்கிறேன். இந்த தலைவர் பதவியோ, மத்த பொறுப்புகளோ எனக்கு எதுவும் தேவையில்ல. ஏன்னா, என்னுடைய பணிகள செய்வதற்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும். அதுக்கான தகுதியான நபர்களை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம செய்வோம். ஒரு வழிகாட்டுதல், ஒரு தலைமை வழிகாட்டுதல் மற்றும் அதை வந்து எப்படி செயல்படுத்துதல் என்பது சம்பந்தமான அ நிகழ்வுகள்ல மட்டும் தான் நான் பங்கெடுத்துக்குவேன். மற்றபடி பொறுப்புகள்லாம் எந்த பொறுப்புகளும் எனக்கு விருப்பமும் இல்ல. அதுல நான் இருக்க போறதும் இல்ல. இது உங்களுடைய நிறுவனம். நீங்கள் எப்படி அத செயல்படுத்தணும்? யார் நீங்க எப்படி இருக்கணும்? என்ன பொறுப்புல இருக்கணும்? யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கோ, அதன் அடிப்படையில டைரக்டர்கள், இயக்குனர்கள் நியமிக்கலாம். அது யார் யாரெல்லாம் சிறப்பா செயல்படுறீங்களோ, அவங்கலாம் ஒரு 10லிருந்து 15 இயக்குனர்கள் நியமிக்க போறோம். அவங்களுக்கான மாத ஊதியம் இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். இப்படி பல பொறுப்புகள் வழங்கப்பட போறோம். நம்ம உறுப்பினர்களுக்கு மட்டும் தான். நம்ம இந்த நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டும் தான் வேலை வாய்ப்போ, ஒரு எம்.என்.சி கம்பெனில குடுக்கக்கூடிய சம்பளம் குடுப்போம். ஏன்னா நம்ம பணம், நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா குடுப்போம். நல்லா வேலை செய்யட்டும். சிறப்பா குடுப்போம். மாதம் ஒரு 25,000, 50,000, 1,00,000 கூட குடுப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால சிறப்பாக செயல்படுவோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. 9043539055. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்வமா. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. அவசியம் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.